விஜய் டிவியின் முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் 19ஆம் தேதி 4வது மாதம் 2024ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமைக்குண்டான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்க்க போகின்றோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பயணம் மேற்கொள்ளலாமா? தைரியமாக போகலாம். நல்ல செய்தி வருமா? கண்டிப்பாக வரும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் இறங்கி டவுனுக்கு போய் நிற்கணும். பிள்ளைங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி ஏதாவது பேசுனீங்கன்னா வெளியில் இருக்கிற எந்த விஷயத்துக்கும் நீங்கள் போக முடியாது. தொழில் சார்ந்த விஷயம்லாம் நல்லதே கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏதோ ஒரு கடன் விஷயம் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை ஒன்று தீர்க்கிறதுக்கு உங்கள் முயற்சி கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி தரும். நிம்மதியாக தூங்கிறதுக்கு உண்டான காலகட்டம் ஆரம்பிக்குது. அதனால் அந்த ஒரு தூக்கம் மட்டும்தான் உங்களுக்கு இவ்வளோ நாள் பிரச்சனையாக இருந்தது. அது இன்றைக்கி 19ஆம் தேதியிலிருந்து அதுக்கு ஒரு விமோசனம் வருவதை வரவேற்கத்தக்க நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கூட பிறந்தவனால ஒரு 7.5 இன்றைக்கி வந்தே தீரும். அது சிஸ்டராக இருந்தாலும் சரி, பிரதராக இருந்தாலும் சரி. ஸோ உங்களுடைய உடன்பிறப்பு தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப சவுண்டு விட்டிங்கன்னா சவுண்டே இல்லாத பண்ணிவிடுவாங்க. வெளியிலலாம் கூட இது ஏன்டா நம்ம பண்ணோன்னு வருத்தப்பட வேண்டியதாகிடும். சில நேரம் வீட்டுக்கே வராதபடி ஆக்கிடுவாங்க. கவனமாக இருங்க. ஸோ 7.5 எங்கே இருக்குன்னா வீட்டுக்குள்ளே இருக்குது. அதுவும் சகோதர ரூபத்தில், சகோதரி ரூபத்தில் இருக்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கினா ரிஷபத்திற்கு மற்ற விஷயமெல்லாம் சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். என்னடா இது காலையிலேருந்து நமக்கு நல்ல டீ கிடைக்குது, காஃபி கிடைக்குது, இன்னும் இன்றைக்கி நாளே நல்லா ஆரம்பிக்குதுன்னு ஒரு சந்தோஷம் உங்களுக்கே தோணும். இந்த சந்தோஷம் வந்தால் தான் ஒரிஜினல் மிதுன ராசிக்காரங்க நீங்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது. குறிப்பாக என்னென்னா ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒன்று டிஸ்கஷன் ஆகும். இல்லைனா வேறு வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும். மேலதிகாரிகளே காலையில் கூப்பிட்டு இந்த வேலை உன்னை நம்பி கொடுக்குறப்பா, சந்தோஷமாக முடித்து கொடுன்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஆஃபீஸில் இருந்து கூப்பிட்டு ட்ராவல் பண்ணுறியான்னு கேட்பாங்க. பெரிய சந்தோஷம் என்னென்னா ரொம்ப நாளாக கருன்னு இருந்த ஆளெல்லாம் காலையிலே உங்களுக்கு ஃபோன் வந்துடும். ஸோ ஃபோனை 9 மணிக்கு ஆன் பண்ணுறதா இருந்தால் மாற்றி வச்சுக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. கொஞ்சம் ஃபோனை ஆனில் வைங்க. தைரியமாக சந்தோஷமான விஷயங்கள் கைகூடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கடகத்துக்கு பிரச்சனையே என்னென்னா 7.5 தான் வாயில். ஸோ அதை நீங்கள் இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணலன்னா எல்லா விஷயத்திலும் தொந்தரவு வரும். உத்தியோகத்தில் சூரியன் உங்களுக்கு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்துவார். தெய்வீக காரியங்களுக்கு கேது ஏற்படுத்துவார். சனி அஷ்டமத்தில் இருப்பதனால் குடும்ப விஷயத்தை நான் டெய்லி தான் சொல்லிகிட்டு இருப்பேன், ஜாக்கிரதையாக இருங்கன்னு. குடும்பத்தில் நமக்கு பிரச்சனை வரணும்னு நினைக்கிற கடகராசிக்காரங்க இன்றைக்கி வாய் வார்த்தையை யூஸ் பண்ணாவே வரும். சாம்பாரில் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாவே மொத்த கதையும் முடிஞ்சிடும். ஸோ குடும்பத்தில் மட்டும் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வெளியிடத்தில் நிம்மதி கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோர் உங்களை தேடி வந்து உங்களுடைய தேவைகளை இன்றைக்கி பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு ஆச்சரியமாக இருக்கும். இளம் வயதை சார்ந்த சிம்ம ராசிக்காரர்கள் பெரிய ட்ராவலுக்கு அடி போடுவீங்க. ரொம்ப நாளாக கனவு கண்டிருந்த அந்த ட்ராவல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். 7ஆம் இடத்தில் சனி இருப்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 7ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். குடும்பம் என்ன கல்யாண இடம். அதனால் சனி 7ல் இருக்கிறதுனால பொண்டாட்டி ரூபத்திலையோ புருஷன் ரூபத்திலையோ இன்றைக்கி நம்மளை தாக்குன்றதில் க்ளீனாக இருங்க. குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. அதே போல் பிறர் குடும்ப விஷயத்தில் எங்கேயாவது போய் பேசுனீங்க என்றால் சிக்கல் ஏற்பட்டு விடும் என்பதை
ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு பணம் பெரிய பிரச்சனையாக இருக்கும். இன்றைக்கி பணம் எண்ணி பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். இந்த செலவு இவ்வளோ வச்சுட்டு நம்மக்கிட்ட 800 செலவு வச்சுட்டு 400 இருக்கும். ஸோ 400 ஷார்ட்டேஜ்னா 100% ஷார்ட்டேஜு. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு மூளை கசக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எனவே தேவையில்லாத விஷயத்துக்கு செலவுக்கு ஒத்துக்குன்னு திருன்னு முழிக்கிறத விட்டுடுங்க. கண்டிப்பாக எங்கே கேட்டாலும் நமக்கு பணம் கிடைக்காது. இன்றைக்கி ஒரே தொந்தரவாக தான் இருக்கும். முடிஞ்சால் மத்தியானம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே யாருக்காவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து தானமாக பண்ணுங்கள். இன்றைக்கி அதுதான் நம்மளை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். பொருள் விரயம் காட்டுறதுனால யாராவது ஏதாவது கொடுத்து பாதுகாப்பாக வச்சுக்கன்னா, ஐயா சாமி என்னை ஆளை விட்டுரு, கண்டிப்பாக நீ கொடுத்தா தொலைச்சிருவேன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். ஏதாவது வாங்கணும்னு நினைக்கக்கூடிய துலா ராசிக்காரங்க இன்றைக்கி கண்டிப்பாக நினச்சி வாங்கிடுங்க. கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் கணவனும் ஒத்துப்பாங்க, இல்லை மனைவியும் ஒத்துக்கக்கூடிய அமைப்பு, பெரியவங்களும் ஒத்துப்பாங்க. வெளியிடத்தில் நல்லது கிடைக்கக்கூடிய அமைப்பு. கண்டிப்பாக வேற்று மொழி பேசக்கூடியவங்க, வேற்று மதத்தினரால் அதிகமான ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். இன்று குடும்பத்தில் நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறக்கூடிய அமைப்பு ஏற்படும். படிப்பு சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும். திடீர்னு இதே தான் சாக்குன்னு காதல் அமைப்பு எதாக இருந்தால் குடும்பத்தில் டக்குன்னு போட்டு பர்மிஷன் வாங்கிக்கிறது இன்றைக்கி நல்லதாகும். அதையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். காதல் இல்லாதவங்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ அது உங்கள் தலையெழுத்து. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு எனக்கு உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லை, தொழில் இல்லைன்னு இந்த ப்ரொஃபஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவலைப்பட்டு கொண்டிருந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி அற்புதமான அமைப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த கஷ்டம் ஒன்று நிறைவேறும். அதாவது கஷ்டம் நிறைவேறும்னா என்ன, காலி ஆகிடும். அதுவே பெரிய சந்தோஷமாக இருப்போம். அதே போல் வண்டி காணலை, நகை காணலைன்னு கஷ்டப்பட்டிருந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு அந்த பொருள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான நல்ல செய்தி கிடைக்கும். ரொம்ப நாளுக்கு முன்னாடி காணாத வண்டி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்க. அந்த திடீர்னு திருடினவன் எல்லாத்தையும் கைட்டிட்டாவது வண்டியை வச்சுட்டு போயிருப்பான். அதுவே உங்களுக்கு பெரிய பிராப்தமாக இருக்கும். இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணக்கூடிய அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள். ப்ரொஃபஷனில் சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரங்க. அப்பா அம்மா விஷயத்தில் மட்டும் கோபமே கூடாது. என்னைக்கு அதை செஞ்சியா, அவங்களுக்கு இதை செஞ்ச, அப்படி செஞ்சேன்னு போயிட்டு மல்லு கட்டுறதை விட்டுடுங்க. உங்களுக்கு தான் அதிகமாகவே இந்த வீட்டில் செஞ்சுருப்பாங்க. ஏன்னா இல்லைன்னா நீங்களே எல்லாத்தையும் செய்ய வச்சுருப்பீங்க. நீங்கள் லேஸ்பட்ட ஆள் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனால கத்துறதை விட்டுடுங்க. கண்டிப்பாக பிள்ளைகளுக்காக நல்லது செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி அதுபோல் ஒரு யோகம் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த நீண்ட நாள் சிக்கல் ஒன்று தீரக்கூடிய அமைப்பு தனுசுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். புதிய பொருள் சேர்க்கை சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரங்க. ஏற்கனவே 2ஆம் இடத்துல சனி இருக்குது. அஷ்டமத்தில் இன்றைக்கி சந்திராஷ்டமன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மகர ராசிக்காரங்களுக்கு வார்த்தையில் சாப்பிட்றதுக்கு வார்த்தை திறக்கணும், வாய் திறக்கணும். ஏதாவது பேசணுன்னா வாய் திறக்கணும். ஃபோனை முடிஞ்ச அளவுக்கு மெசேஜ் போடுறதோ, ஃபோனில் ஏதாவது கடலை போடுறதோ இன்றைக்கி மகர ராசிக்காரங்களுக்கு 7:30 கூட்டின்னு வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்திலையும் சரி, வெளி வட்டாரத்திலையும் சரி, தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்கணும். கொரோனா தான் நினச்சிக்கின்னு நீங்களே உங்களை தனிமைப்படுத்திக்கிறது தான் இன்றைக்கி மகரத்துக்கு நல்லது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கோபதாபம் கூடவே கூடாது.
கும்பராசிக்காரர்கள் வண்டியில் வித்தைகள் காட்டாமல் இருக்கக்கூடிய நாள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்லது நிச்சயமாக நடக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடல் கடந்து போகணும்னு நினச்சி கொண்டு இருந்து எல்லா விசா பேப்பரையும் எதிர்பார்த்து திடீர்னு ஒரு காலேஜிலேருந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆகி வருது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மெயிலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கின்னு இருக்கிறது கும்பத்துக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாகவே காணப்படும். அதே போல் கடன் அதிகமாக வாங்கியிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை வரக்கூடிய நாள் என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரங்க. ரொம்ப நல்ல அமைப்பு. 7.5 சனி ஆரம்பத்தில் இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லது ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும். தொழில் நடக்கும், உத்தியோகம் நடக்கும், வியாபாரம் நடக்கும், படிப்பில் இருந்த தடை நீக்கும். ப்ரொஃபஸரே உன்னை கூப்பிட்டு கவலைப்படாத, உனக்கு இந்த மாதிரி ஸ்டைலில் நீ படி பாஸ் ஆகிறதுக்கு வழி சொல்லுவாருன்னெலாம் ஐடியா கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். திடீர்னு எல்லாருக்கும் உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். அதுதான் ஏண்டான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி நாள் கிரகம் நல்லா இருக்கிறது தான் ஆச்சரியத்தில் இருக்கும். அந்த நாளை சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க. 7.5 சனி இருக்கிறனால நல்ல நாளில் பெட்ஷீட்டு போட்டுக்கின்னு தூங்கினே இருந்து அதை கெடுத்துக்காதீங்க. கொஞ்சம் எழுந்து வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதே சமயம் ஸ்டைலாக நமக்கு தான் இன்றைக்கி நல்ல நாள் செல்வி சொல்லிட்டாருன்னு வண்டியில் வீலிங்கெல்லாம் பண்ணிங்கன்னா அது எப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆக மொத்தத்தில் மீனத்துக்கு இன்றைக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய நாள். மீண்டும் நாளை முதல் வணக்க நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி. என்னங்க உங்க ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தாச்சா? அடுத்ததா நம்ம ஜோதிடர் செல்வி அவர்கள் கிட்ட ஏகப்பட்ட சந்தேகங்களும் கேட்டிருக்கீங்க. அதுல இன்னைக்கு என்ன சந்தேகத்துக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். எல்லாரும் மாதிரி நானும் பணக்காரனாக ஆகணும், பெரிய பரிகாரம் என்னன்னு கேட்குறாங்க. எந்த ராசியிலேருந்து மேஷத்துலேருந்து மீன வர ராசிக்காரங்களுக்கு நல்லவனாகவும் அது ஆகணுன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போது பணக்காரனாகணும். அதில் 90s கிட்ஸ்க்கெல்லாம் சொல்லவே வேணாம். ஒரே ஒரு விஷயந்தான், சிம்பிள். 3 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே காலையில் டெய்லி எழுந்துக்கும். என்னை திட்டினாலும் பரவாயில்ல, எழுந்து குளிச்சிட்டோ இல்லை குளிக்கலையோ எனக்கு கவலை கிடையாது. ஒரே ஒரு அகல் தீபம் நல்லெண்ணெயில் ஏற்றிவை. உனக்கு ஏதாவது பிடிச்ச சாமி பேரை மட்டும் ஒரு 11 முறை சொல்லிவிட்டு போய் படுத்துக்கும். நிச்சயமாக நீ நல்ல கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கை மாறுறதை கண்டிப்பாக பார்க்கலாம். அது பேர் தான் பிரம்ம முகூர்த்தம்னு வச்சான் நம்ம ஆளுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் ஒருத்தர் ஒரே ஒரு விளக்கு ஏற்றினாலும் சரி, 10 விளக்கு ஏற்றினாலும் சரி, வாழ்க்கையில் கண்டிப்பாக அவங்களுக்கு அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும்ன்றான். ஸோ செல்வி சொன்னதுக்காக செய்யாது. அதாவது முதல் வணக்க நேயர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த ராசியாவது இருங்க, 7.5 சனியில் கூட இருங்க, இந்த 3லேருந்து 4:30 மணிக்குள்ளே விளக்கு ஏற்ற ஆரம்பிங்க. 180 நாளில் மிராக்கல் பார்ப்பீங்க. பார்த்துட்ட பிறகு கொஞ்சம் ஷேர் அனுப்புங்க. இவ்வளோதான்.